சாதி பெயரை கூறி 8ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவர்கள் இருவர் குப்பை குழியில் எரிந்து கொண்டிருந்த தீயில் தூக்கி வீசிய நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தனது மகன் ஊதுபற்றி வண்ணம் போல் இருப்பதாக பள்ளி ஆசிரியர்களே அவதூறு செய்துள்ளதாக கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார் மாணவனின் தாய். ஒருத்தர் 2 பேர் கையை பிடிச்சி கால் 2 பேர் முடிச்சு தூக்கி தீக்குள்ள போட்டானுங்க. 13 வயசு பையன் எப்படிங்க சார் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க? திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டத்தைச் சேர்ந்த மாணவன் குன்னத்தூர் பகுதியில் இயங்கி வரும் NRKN அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவருடன் கல்வி பயின்று வரும் சக மாணவர்கள் இருவர் அந்த மாணவனை சாதி பெயரை கூறி இழிவுபடுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சாதி வெறியுடன் கிண்டல் அடித்த 2 மாணவர்கள் சக மாணவனை பள்ளியில் எரிந்து கொண்டிருந்த குப்பை குழியில் தூக்கி வீசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் தீங்குற்றம் மாணவர் பெருந்துறை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டார். சிறு குழந்தைகள் சண்டைதான் என தான் சாதாரணமாக நினைத்ததாகவும், ஆனால் சாதி பெயரை கூறி தனது மகனை சக மாணவர்கள் தீயில் தூக்கி வீசியதில் அவர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் கண்ணீருடன் வேதனை தெரிவிக்கிறார் தீங்குற்ற மாணவனின் தாய். 8th ஸ்டாண்டர்டு NRKN ஸ்கூல் குன்னத்தூர் பள்ளியில் என் பையன் படிக்கிறான். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒத்தப்பனமேடு திருவான்மை முதலியூர் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஊர் பையன் கஜேந்திரன் தர்ஷன்ற பையன் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஜாதி பேரை சொல்லி கருப்பாக இருக்கிற கெட்ட வார்த்தை பேசியும் தகராறு நடந்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இது கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். விளையாட்டு பசங்க சரியாக போயிடும் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதாச்சியா 4 மணி அளவில் குப்பை கொட்டிகிட்டு இருக்கையில் என்னோட பையன் கிளாஸ் ரூம் கூட்டி குப்பை கொட்டிகிட்டு இருக்கையில் 2 பசங்களும் சேர்ந்து கையை ஒருத்தன் கால் ஒருத்தன் பிடிச்சி நேற்று கடந்த அனல்லையும் இன்றைக்கி எரிஞ்ச தீயிலையும் தூக்கி போட்டாங்க. கையெல்லாம் வெந்து கிடக்குது. என் பையனுக்கு ரொம்ப காயமாகவும் இருக்குது. தனது மகன் தீயில் வீசப்பட்டது குறித்து பள்ளி ஆசிரியர்கள் உரிய விளக்கம் அளிக்கவில்லை என குற்றம் சாட்டும் மாணவனின் தாய், தனது மகன் ஊதுபற்றி வண்ணம் போல் இருப்பதாக ஆசிரியர்களை கிண்டல் செய்து மகிழ்ந்துள்ளதாகவும், தனது மகனுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். சார் டீச்சர்ஸே கருப்பாக இருக்கிற ஊதுவத்தி கலராக இருக்கிற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே அந்த பையனோட மன அழுத்தத்துக்களை உண்டாக்கி எங்ககிட்ட சொல்லி ரொம்ப நாளாகவே அழுதுட்டு இருந்திருக்கிறார். அவங்கள நம்பி ஆசிரியரை நம்பி தான் அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு. இதை எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அந்த ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் எல்லாமே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. எங்கள் கூட எங்கள் ஆஸ்பத்திரி வரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. போலீஸும் எதுவும் எங்களை ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் இல்லை. இப்போ பத்திரிக்கை ப்ரெஸ் தான் வந்திருக்குது. இதுக்கு எங்களுக்கு சரியான பதில் எங்களுக்கு தகவல் சொல்லணும் கவர்மெண்ட்டு. 2வது இந்த மாதிரி பிரச்சனை எந்த ஒரு குழந்தைக்குமே நடக்கக்கூடாது. பள்ளி நேரம் முடிந்த பிறகு பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை சேகரித்து அதற்காக ஒதுக்கப்பட்ட குப்பை குழியில் போடுவது மாணவர்களின் வழக்கமான செயலாக இருந்து வருகிறது எனவும், அதன்படியே மாணவர்கள் குப்பை கொட்டுவதற்கு சென்றதாகவும், அப்போது மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தூக்கி ஆட்டியதில் அவர் தீக்குழியில் விழுந்ததாகவும் திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். இதில் சாதி பெயரை கூறி குப்பை குழியில் தள்ளிவிட்டதாக வெளியாகி வரும் செய்தி பொய்யானது எனவும் திருப்பூர் மாவட்ட காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் அமைச்சர் அன்பில் மகேஷ் இதில் தலையிட்டு வன்கொடுமையில் ஈடுபட்ட மாணவர்களையும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஆசிரியர்கள் மூடி மறைக்கும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கோபி கிருஷ்ணமணி.